செய்திகள். கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதிக்கு பிறகு கூடுதல் அவகாசம் வழங்கி புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அசாம், மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரியவந்துள்ளது. மே 1 முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிகள் நடைமுறை. அதிபர் டிரம்பின் ஈரான் போருக்கு இதுவரை இந்திய மதிப்பில் 2,35,000 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது என பென்கடன் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கோகினூர் வைரத்தை இந்தியாவிடம் திருப்பித் தருமாறு பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸிடம் வலியுறுத்தப் போவதாக நியூயார்க் நகர மேயரும் இந்திய வம்சாவளியருமான சோம்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் நாளை தொடக்கம். விரிவான செய்திகள். கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதிக்கு பிறகு 3 நாட்கள் வரை கூடுதல் அவகாசம் வழங்கி புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. தற்போதைய நடைமுறைப்படி கடைசி தேதி முடிந்து ஒரு நாள் தாமதமானாலும் வங்கிகள் அபராதம் வசூலித்து வருகின்றன. ஆனால் புதிய விதியின்படி நிர்ணயிக்கப்பட்ட தேதி முடிந்து 3 நாட்கள் கடந்த பிறகே ஒரு கணக்கை நிலுவையில் உள்ள கணக்காக வங்கிகள் கருத வேண்டும். இந்த 3 நாட்களுக்குள் தொகையை செலுத்தினால் கூடுதல் அபராத கட்டணங்கள் வசூலிக்கப்படாது என்பதுடன் வாடிக்கையாளர்களின் கடன் தகுதி பாதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கிய மாற்றாக அபராத கட்டணத்தை கணக்கிடும் முறையில் சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்த நிலுவைத் தொகையின் மீதும் அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இனி கடைசி தேதிக்கு முன்னதாக வாடிக்கையாளர் ஒரு பகுதியை செலுத்தியிருந்தால் மீதமுள்ள நிலுவைத் தொகைக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்பட வேண்டும். கேரளாவில் உள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாம் மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் கடந்த 23ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும் நேற்று 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று வெளியாகின. இதில் பெருவாரியான கருத்து கணிப்பில் மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் பாரதிய ஜனதா கட்சியும் கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம், பிலிப்ஸ் இன்சைட் நிறுவனம், மேட்ரிஸ் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஏற்கனவே சிலிண்டர் முன்பதிவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மே 1ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரவிருக்கின்றன. அதாவது ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய நகரங்களில் குறைந்தபட்சம் 21 நாட்கள் என்று இருந்தது தற்பொழுது 25 நாட்கள் வரை உயர்த்தப்பட்டது. கிராம பகுதிகளில் இது 45 நாட்கள் வரை உயர்த்தப்படுகிறது. மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல்களை தொடங்கின. இத்தாக்குதலின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட 3 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதலை நடத்தியது. பிறகு போர் நீடித்த நிலையில் அமைதி பேச்சுக்காக தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் காரணமாக மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவியது. தற்போது அதிபர் டிரம்பின் ஈரான் போரினால் அமெரிக்காவிற்கு இதுவரை $25 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 2,35,000 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மம்தானி, பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸை சந்திக்கும் போது வரலாற்று சிறப்புமிக்க கோகினூர் வைரத்தை இந்தியாவிடம் திருப்பி தருமாறு அவரிடம் வலியுறுத்துவேன் என்று கூறினார். 105.6 கேரட் எடை கொண்ட கோகினூர் வைரம் உலகின் மிக விலை உயர்ந்த வைரங்களில் ஒன்றாகும். 1849ஆம் ஆண்டு லாகூர் உடன்படிக்கையின் மூலம் மகாராஜா துலீப் சிங்கிடமிருந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இந்த வைரத்தை கைப்பற்றியது. தற்போது இந்த வைரம் ராணி எலிசபெத்தின் கிரீடத்தில் பதிக்கப்பட்டு லண்டன் கோபுரத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதும், இந்த வைரம் காலனித்துவ சுரண்டலின் சின்னம் என்றும் சீக்கிய மன்னரிடமிருந்து கட்டாயப்படுத்தி பறிக்கப்பட்டது என்றும் கூறி வைரத்தை மீண்டும் ஒப்படைக்குமாறு பிரிட்டனிடம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும்.
அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவ விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி புஷ்ப பல்லக்கு சேவை நேற்று இரவு நடைபெற்றது. பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளிய எம்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசித்து பரவசமடைந்தனர். தொடர்ந்து இன்று அங்குரா பணம் என்னும் முளையிடுதல் விழா நடக்கிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. 8ஆம் தேதி பல்லக்கில் வெண்ணெய் தாழி கண்ணன் திருக்கோலத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. 9ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு ஆளும் பல்லக்கு, காலை 11 மணிக்கு தீர்த்தவாரி நடக்கிறது. அன்று இரவு கொடியிறக்க நிகழ்வு நடைபெறும். 10ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சிறிய திருத்தேர் நிகழ்வுடன் விழா நிறைவடைகிறது.